இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாக்காக நான் வாங்குகிற அட்வான்ஸ் பணம் இது வந்து சார் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிங்கன்னும் போது இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அதுக்காக இந்த அட்வான்ஸ் வந்து நான் பண்ணும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். என்ன நல்ல விஷயம்னா, ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 100 இளைஞர்கள்கிட்ட ஒருத்தருக்கும் 1 லேக் அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை பணம் அவங்கக்கிட்ட போகாது. செக்கு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இந்த 1 crore போட்டு யாருக்காவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் ஊரில் யாராவது குழந்தை படிக்கணுமா கூட்டு வா, இந்த 1 லட்ச ரூபா உன் கையால் பண்ணு, அவனுக்கும் நானும் பண்ணன்ற மனசு திருப்தி இருக்கும். ஒரு 100 பேர் அவன் வீட்டில் இருக்கிறவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அவங்க நிறைய பண்ணுவாங்க. அந்தமாரி ஒரு 100 இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல பேர், அம்மா பேர் வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் அம்மாக்கிட்டே போயிட்டு, அம்மா உங்கள் பேர் இல்லை இன்னொருத்தர் பேர் வைக்கலாமான்னு. என் பேர் வேணாப்பா, நீ பண்ணுற நல்லதுக்கு அவர் பேர் வச்சா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் யார், அந்த மனுஷன் யார், நீங்களே பாருங்கள். ஏன்னா அப்துல் கலாம் பேர் இருக்கவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த பேர் வச்சு ஏன்னா இது கூட சுயநலம் தான். ஏன்னா நான் போய் எல்லா தலைவரையும் பார்த்து இதுக்காக ஹெல்ப் கேட்க போகிறேன். எல்லா பெரியவங்கிட்ட, எல்லா பத்திரிகை நண்பர், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கொடுக்காம கேட்டால் தப்பாயிடும், நம்ம கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஐயா வந்திருக்கார், வேந்தர் ஐயா, உங்களால் முடிஞ்ச உதவி இந்த நிறுவனத்தை நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் ஐயா, மதன் சார் நீங்கள் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கோம் எல்லோரும் 1 ரூபா கொடுத்தா கூட அது அப்துல் கலாம் சாருடைய அந்த அவர் கொடுக்குற மரியாதையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாவும் கண்டிப்பாக போய் எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஏன்னா எனக்கு பணம் தேவையில்லை, கரெக்டாக இடத்துல போய் சேர்க்கணும் நான். ஸோ உங்கள் எல்லார் ஆசீர்வாதம் வேணும். இந்த படம் 2 படத்தையும் நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணும். ஸோ இவ்வளோ நேரம் என் பேச்சு கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.